திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரும் நிலையில் இடும்பாவனம், விளாங்காடு பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரிலான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அமிர்தலிங்கம். வணக்கம் அமிர்தலிங்கம். தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் 36,200 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஆண்டு சம்பா நெற்பயிர்கள் நேரடி விதைப்பு முறையிலையும் நடவும் செய்திருந்தாங்க. முத்துப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா 30,000 ஏக்கர் பரப்பளவில் நேரடி விதைப்பு நடவு பணியும் செஞ்சுருந்தாங்க. நேற்று முதல் பெய்த கனமழையின் காரணமாக தற்போது வயல் முழுவதும் தண்ணீர் தேங்கி 30 நாள் நடவு செய்த பயிர் நம்ம இருக்கக்கூடிய பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா இடும்பாவனம், விளாங்காடு பகுதி. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவில் தண்ணீரில் மூழ்கி இந்த பயிர்கள் அழுகக்கூடிய நிலைக்கு இருக்குது. இங்கே இருக்கிற விவசாயி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதிகளில் வளவன் ஆறு இருக்குது. அந்த வளவன் வடிகாலில் தூர்வாராத காரணமாகவும், மேலும் வெங்காய தாமரை செடிகள் அகற்றப்படாத காரணத்தால் இந்த தண்ணீர் வடி வைக்க முடியாத நிலை ஏற்படுது. வருடந்தோறும் இந்த பிரச்சனையை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு தற்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது. பயிர் 30 நாள் பயிர் மூழ்கி தண்ணியை வடி வைக்க முடியலை. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தண்ணி கொஞ்சம் ஓரளவு வடிஞ்சிருந்துச்சு, மழை இல்லை, அதனால் தண்ணி வடிஞ்சிருந்துச்சு. இப்போ மீண்டும் நேற்றுலேருந்து பெய்த மழையின் காரணமாக இப்போ தற்பொழுது வயல் முழுவதும் தண்ணி தேங்கியிருப்பதாக விவசாயிகள் சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் நம்மள்ட்ட ஒரு விவசாயி இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம் சார். நாங்கள் கடைமடை பகுதியில் உள்ளாங்க மறைக்காகர பாசனத்தை நம்பி இருக்கிறாங்க. கடைமடை பகுதி எங்களுக்கு தண்ணி முதல்ல தண்ணி கொடுக்கல, அதனால எங்களுக்கு குறுவை சாகுபடியும் பண்ண முடியலை. இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் தண்ணி வந்ததுனால எங்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவு பண்ணி சாகுபடி பண்ணோம். இந்த கனமழை காரணத்தினால எங்களுக்கு வடிகால், வளவன் வடிகால் தூர்வாரி பெற்று 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அது வெங்காய தாமரை மடந்து அதுவும் தூர்வாரல. இப்போ முழுமையாக பாதிக்கப்பட்டு எங்களால் எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு. ஏதாச்சும் இந்த அரசாங்கம் ஏதாச்சும் உதவி பண்ணால் தான் எங்கள் வாழ்வாதாரம், இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஏக்கர் ஒன்றுக்கு 25,000க்கும் மேற்பட்ட செலவு செஞ்சுருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு விவசாயி இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். எங்களுக்கு இந்த விவசாயத்தை தவிர வேறு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு கடமடை பகுதி, இந்த கடமடை பகுதியில் இந்த வடுவாய்க்காடுன்னு ஒன்று இருக்குது. அதை தூர்வாரி கொடுத்தாக்கா ஓரளவு இந்த வளவனுக்கு சரியானபடி தூர்வாரி எடுத்தாங்கன்னா எங்களுக்கு இந்த தண்ணி வடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 மாதம் ஆகுது சாகுபடி பண்ணி. இந்த 1 மாத பயிர் எதுவுமே இல்லை. இந்த இடும்பாவனம், விளாங்காடு இந்த 2 கிராமமும் இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சுத்தமாக போயிட்டு ஏதாச்சும் அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணால் தான் எங்களுக்கு நாங்கள் மீண்டும் மறுபடியும் தலை தூக்கி நாங்கள் ஒரு விவசாயத்தை நம்பலாம். இல்லைனாக்கா நாங்களும் எங்கேயாச்சும் வேறு கட்டை தான் பேக்க போகணும். வேறு வழி இல்லை. எங்கள் அதுக்கும் கருவே கிடையாது, அதையும் அழிக்க சொல்லிட்டாங்க. எதுவுமே இல்லை. எங்கள் வாழ்வாதாரமே இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏக்கர் ஒன்றுக்கு 25,000க்கும் மேற்பட்டு செலவு செய்திருப்பதாகவும், உடனடியாக இந்த வளவனாற்றை தூர்வாரி வெங்காய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும், பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து அதிகாரிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. கள விவரங்களுக்கு நன்றி அமிர்தலிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.